ஈவினிங் டிஎன்எஸ்சிடிசிக்கு அட்மிட் கார்டு வந்ததுக்கு எல்லாருக்கும் நிறையா கன்ஃபியூஷன் இருக்குது. அந்த கன்ஃபியூஷன் கிளியருக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக டிஎன்எஸ்சிடிசி எல்லா ரிலேட்டட் வீடியோ எந்தெந்த மண்டலத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத தான் கிளாரிஃபை பண்ண போகிறோம். திருநெல்வேலிக்கும் மதுரைக்கு விழுப்புரத்துக்கு எல்லாம் இன்றைக்கி வர ஆரம்பிச்சிருக்கு. சேலம் இதுக்கு முன்னாடியே வந்துடுச்சு. கோயம்புத்தூர், கும்பகோணம் அதெல்லாம் ஆல்ரெடி நேற்றுலேருந்தே வர ஆரம்பிச்சிருச்சு. திருநெல்வேலி, மதுரை, விழுப்புரம் எல்லாம் இன்றைக்கி ஒவ்வொருத்தருக்கா 1 by 1 வருது. கண்டிப்பாக உங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் 1 டைம்ஸ் கேட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்கில் டெஸ்ட்டு போகிறதுக்கு என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோமோ அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 10th மார்க் ஷீட் கம்பல்சனாக எடுத்துகிட்டு போகணும். டிசி எடுத்துக்கோங்க, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் உங்களோட ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க, ஜாதி சான்றிதழ் எடுத்துக்கோங்க, ஓட்டுநர் உரிமம் எடுத்துக்கோங்க, முதலுதவி சான்றிதழ், நடத்துனர் உரிமம் எடுத்துக்கோங்க. ஐஆர்டி இருந்தால் மட்டும்தான் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எம்ப்ளாய்மெண்ட் ஐடி எதுக்கும் வச்சுக்கோங்க, கேட்டால் கொடுத்துக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்னா ஏதோ ஒரு கம்பெனி உங்களை பக்கத்தில் நியராக இருக்கிற ஒரு கம்பெனியில் லெட்டர் ஹெட்டில் அவங்களோட லெட்டர் ஹெட்டில் நீங்கள் உங்களோட நேம் இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரை இங்கே ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வாங்கினா போதும். சீல் சைன் இருந்தால் போதும், ரொம்பலாம் இல்லை ஃபார்மெட்டு. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், ஐ சர்டிஃபிகேட்டு, ஹியரிங் சர்டிஃபிகேட்டு, சகிப்புத்தன்மை இந்த 4மே ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் வாங்கணும். 4மே தனித்தனியாக தான் இருக்கும். உடல் தகுதி சான்று தான் தனியாக தான் இருக்கும், கண் பரிசோதனை தனியாக தான் இருக்கும், காது கேட்கும் திறனும் தனியாக தான் இருக்கும், சகிப்புத்தன்மையும் தனியாக தான் இருக்கும். ஒவ்வொரு மண்டலத்தில் இந்த 4 சர்டிஃபிகேட்லேயும் உங்கள் ஃபோட்டோ ஒட்டி சீல் வச்சு சைன் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கால் லெட்ரு வரும் பார்த்தீங்களா, அதில் ஃபோட்டோ ஒட்டி சீல் வச்சு வாங்கணும் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா கம்பல்சனாக நீங்கள் அப்படி தான் கொண்டு போகணும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு. உங்களுக்கு என்ன கால் லெட்ரு வருதோ அதை பொறுத்து நீங்கள் வாங்குங்க. அதுக்கு முன்னாடியே வாங்கி வைக்கிறேன்னு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோவும் சீலும் வேணும்னு சொன்னாங்கன்னா நீங்கள் மறுபடியும் போய் அவங்கக்கிட்ட வாங்குறப்போ அலைச்சலாக இருக்கும். பார்த்துட்டு பண்ணுங்கள். உங்களோட நேம், பேட்ஜ், உங்களோட பேர் இருந்தால் கூட ஓகே தான். இல்லைன்னா உங்களோட டிரைவிங்கோட லைசன்ஸ் நம்பர் இருக்கும்ல, பேட்ஜ் நம்பர், அதை அடித்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக மறக்காமல் உங்களோட அப்ளிகேஷன் காப்பி ஒன்று எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் அங்கே போனதுமே அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்கிறப்போ உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் கையில் வச்சுருந்தீங்கன்னா அதை பார்த்து ஃபில் பண்ணிப்பீங்க. ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க. ஒரு வேளை பெர்த் சர்டிஃபிகேட்டுக்கு ப்ரூஃப் கேட்டாங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டு கூட கொடுக்கலாம். அப்புறம் இந்த எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு லெட்டரில் போட்டிருக்குறாங்க, எல்லாத்துலேயும் ஒரு செட்டு காப்பி போதும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு சில மண்டலத்தில் வந்த லெட்டரில் எல்லாத்துலேயுமே அட்டஸ்டு கையொப்பம் வேணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. செல்ஃப் அட்டஸ்டடு தான் கேட்பாங்க. எதுக்கும் நீங்கள் எல்லா இதுலேயும் செட்டு 2 ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு செட்டில் ஜெராக்ஸ் போட்டு எடுத்துகிட்டு போங்க, ஒன்றில் போடாமல் எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு கையெழுத்து போட்டு வேணும்னு சொன்னாங்கன்னா கையெழுத்து போட்டதை கொடுங்க. இல்லை கையெழுத்து போடாமல் ஒரு ஜெராக்ஸ் காப்பி எம்டி தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களோட மிச்சதெல்லாம் கையெழுத்து போடாததை கொடுத்துட்டு வந்துடுங்க. எல்லாமே கண்டிப்பாக ஒரிஜினல் எடுத்துகிட்டு போங்க. ஒரிஜினலை வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு தான் ஜெராக்ஸ் அவங்க வாங்கிப்பாங்க. ஃபோட்டோ அதே மாதிரி 2 காப்பி எடுத்துக்கோங்க. இதில் உங்கள் எல்லாத்துக்குமே இன்னொரு டவுட் என்னென்னா, காது கேட்குற சர்டிஃபிகேட் இப்போ நான் உங்களுக்கு வியூ பண்ணிட்டு வாங்கினீங்க அப்படின்னா காதோட இது எப்படி தெரியும் உங்களுக்கு காது எவ்வளோ தூரம் கேட்குங்கிற அந்த மெஷர்மெண்ட்லாம் நோட் பண்ணணும். அது இதெல்லாம் நோட் பண்ண முடியாது, எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். இப்போ நான் இந்த இமேஜ் வியூ பண்ணுறேங்க பாருங்கள். இந்த இமேஜ் தான் நீங்கள் வாங்கிட்டு போனாங்க லாஸ்ட் டைம் எஸ்சிடிசி. அதனாடி சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் அதை வாங்கிட்டு போய் இல்லை இதான் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் மறுபடியும் ஒரு தடவை போய் சென்டரில் அலையிற மாதிரி இருக்கும். அதனாடி நீங்கள் இதை வாங்கிட்டு போங்க. லாஸ்ட் டைம் இதை தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. டாலரன்ஸ் சர்டிஃபிகேட் ஒரு சில இதில் கேட்கலன்னு சொல்லியிருந்தீங்க மண்டலத்தில், ஆனால் வாங்கி வச்சுக்கோங்க. அங்கே போய் உங்ககிட்ட எதுவுமே இல்லை, நீங்கள் மறுபடியும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு தடையும் அலக்கழிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்சளவு இது எல்லாமே ப்ரிப்பராக வச்சு கான்ஃபிடெண்ட்டாக போங்க. அப்போ தான் உங்களால் ஸ்கில் டெஸ்ட் அட்டன் பண்ணுறப்போ ஒரு ப்ரெஷரு எதுவுமே இல்லாமல் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லாருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். நல்லா பண்ணுங்கள். திருநெல்வேலிக்கு, மதுரைக்கெலாம் இப்போ தான் வருது, ஏன் வரலலாம் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக வந்துடும். மண்டலம் வாரியாக தான் கட் ஆஃப் வச்சு கூப்பிட்றாங்க. ஸோ நாங்கள் ஆல்ரெடி போட்டிருக்க வீடியோவில் இருக்கிற மார்க்ஸில் 1-2 வேரியேஷன் இருக்கும் கம்பல்சனாக. அதை பார்த்துக்கோங்க. எதுவும் டவுட்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எங்களுக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு பாஸ் பண்ணுறோம். பொதுப்பணி வில்லை அப்படின்னா பேட்ஜ் லைசன்ஸ் தான். உங்கள் டிரைவிங் லைசன்ஸை எடுத்துகிட்டு போனாலே போதும், அது தனியாக எதுவும் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.